ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனில் பார்த்தோன்னா இதில் வந்து அதை லைசன்ஸ் விஷயம் அதை நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்திருக்கும். விஷயம் என்னென்னா லைட் வெயிட். இதை ஒரு வாட்டி நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அது சொல்லியிருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம ஏபிஐ ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம், செப்பரேட் ஆஃப் செப்பரேட் ஓகே, அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் பண்ணியிருந்தோம்ல. இந்த மாதிரி கண்ட்ரோலர் சர்வீஸ் அப்புறம் தான் ரெப்போசிட்ரிக்கு போகணும். ஸோ அந்த ஸ்டோரேஜஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அதான் ஏபிஐ மெசேஜஸ்ஸு இந்த மாதிரி நம்ம என்ன வந்து ஸ்மால் வேர்ட்ஸில் கொடுத்துருப்போமோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரூல்ஸு பேக்வேர்ட் கம்பேட்டபிளாக இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம சொன்னதை விட இது எக்ஸ்ட்ராவே பண்ணும். ஸோ அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் 300 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த கேஸஸ் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்குமெண்டேஷன் ரூல்ஸ் சொல்லியிருப்போம், அதுவுமே அது எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி மொத்த ரூல்ஸுமே இதுதான், அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது தான் மொத்த ரூல்ஸுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே பில்ட் பண்ணிகிட்ருக்காது. ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன்னா ரூல்ஸு அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபையில் அதான் இந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்ணோமா. இப்போ அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். இப்போ ஃபங்க்ஷனல்னால் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் நடக்கணும், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறோன்றது தான் இங்கே இதில் ஃபங்க்ஷனு. ஸோ அட்மின் வந்து என்ன பண்ணுறாங்க, லைசன்ஸ் லிமிட்டை கான்ஃபிகர் பண்ண முடியும். நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம்ல, இப்போ இங்கே க்ரியேட் பண்ணுறல, இதுதான் லைசன்ஸ் லிமிட்டு. என்னால் இதை கான்ஃபிகர் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன், அட்மினால் கான்ஃபிகர் பண்ண முடியுது. அடுத்து அட்மின் ட்ராக் ஆக்டிவ் யூசேஜ். ஸோ ஆக்டிவாக அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ யூசேஜ் ட்ராக்கரில் பார்த்தோன்னா இப்போ க்ரியேட் பண்ணது இந்த மாதிரி எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றத எல்லா லைசன்ஸுக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஸோ அதுக்கப்புறம் அலர்ட் சொல்கிறாங்க. அலர்ட்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். அலர்ட்டுமே இந்த மாதிரி அலர்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ அலர்ட்டு. ஸோ ரியல் டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் இதுதான் லைசன்ஸோட மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு எடுத்துருக்கோம். நான் கோல்னால் இப்போது இதில் பேமெண்ட், ஏன்னா இது வந்து ஒரு ஏபிஐயே நம்ம மாடுலேட் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் எண்டில் காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட டிசைன். ஓகேவா. இது ஆக்சுவலாக இது ஒரு ப்ராடக்ட் இல்லை, ஒரு ப்ராடக்ட்டுக்கு இது ஒரு சைடு மாடியூல் தான். லைசன்ஸுன்றதை நம்ம யூஸ் பண்ணி இது எல்லாமே ஒரு ஏபிஐயாக கொடுக்கறது தான் பெட்ரு. இதை ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேமெண்ட் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இப்போ இது எப்படி இதை பண்ணோமோ அதேமாதிரி பேமெண்ட்டுன்றது ஒரு தனி மாடியூலாக இருக்க போது, அவ்வளோதான். ஸோ பில்லிங் ஆட்டோமேஷன் இது எல்லாமே அதனால் நான் கோல், நமக்கும் நம்மளோட கோலுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ எட்ஜ் கேசஸ் என்னென்னலாம் கவர் பண்ண சொல்கிறோன்னா, இந்த மாதிரி கன்கரண்ட் யூசேஜ் உடனே அப்டேட் ஆகணும். நம்ம இங்கே யூஸ் கொடுக்குறோம். இங்கே இப்போ பார்த்தோன்னா இங்கே கிளிக் ட்ராக்கரில் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு உடனே இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இது எப்போ நமக்கு இது நம்ம பார்த்தோம்ல, இந்த இது 10 மாறினோடனே நமக்கு அலர்ட்லாம் இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி கன்கரண்ட்டாக உடனே நடக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி லைசன்ஸ் டவுன்கிரேடும் நம்ம பண்ண முடியணும். ஸோ இப்போ இங்கே அதான் டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் ரெண்டுமே நம்ம வச்சுருக்கோம். அந்த கேசஸுமே ஹேண்டில் பண்ணிவிடுவோம். எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ லைசன்ஸ் எக்ஸ்பைரினா இந்த க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட் வச்சு நம்மளே எக்ஸ்பைரியும் கொடுக்க முடியும். இவ்வளோ டேஸ்க்குள்ளே இதை வந்து நீங்கள் இந்த லைசன்ஸ் இவ்வளோ நாள் தான் வேலிடி அப்படின்ற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கிரியேட்டட் டேட் வச்சு இதுலேருந்து 1 மந்த் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இப்போ இங்கேயுமே அப்படி தான் இருக்கும். இந்த இதில் பார்த்தோன்னா வியூ கோட்டா இது வந்து என்னோடய 1 மந்த்துக்கான கோட்டா. இப்போ இங்கே பார்த்தோன்னா ரீசர்ச் எப்போ ஆகிடும்னா 28 மார்ச்சுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், ரீசெட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி 1 மந்த் ஒன்ஸ் வந்து நமக்கு ரீசெட் ஆகலை, அந்த மாதிரி தான் இதுவுமே. ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பைரி டே லைசன்ஸும் இருக்கணும். அடுத்து க்ரைட்டீரியா என்னென்னா அதை லிமிட் வந்து 100. இப்போ நம்ம அங்கே லிமிட் செட் பண்ணோம்ல, இதுதான் இப்படி தான் நடக்க போகுது. 100 வந்து லிமிட் கொடுப்போம். ஆக்டிவ் வந்து எப்போனா 101 ஆச்சுன்னா நம்ம வந்து அங்கே அலர்ட் கொடுக்கும், அலர்ட் மெசேஜும் ட்ரிகர் ஆகணும் அப்படின்றதான் இதுதான் கேஸு. ஸோ இதை தான் நான் பில் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய எக்ஸாக்ட் சினாரியோ. என்னென்னா ஒரு அட்மின் வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கணும். அட்மின் வந்து லைசன்ஸ் வந்து கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவர் வந்து கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நான் அந்த லிமிட் தாண்டுறேன், லிமிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். லிமிட்டை தாண்டுறேன் அப்படின்னா அலர்ட் மெசேஜ் வரணும். ஸோ இதை தான் நம்ம வந்து அப்ளிகேஷனாக இப்போ பில் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ இப்போ அது பில் பண்ணிருச்சு இந்த இடத்துல கான்ஸ்டியூஷனை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம பேசணும்ல இந்த ஸ்பெசிஃபைன்றது. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இந்த ஸ்பெசிஃபைக்கும் ஸ்லாஷ் போட்டு இந்த ஸ்பெசிஃபை கொடுத்தீங்கன்னா specit.specify வரும். ஸோ அதை போட்டுட்டு இந்த மெசேஜ் அப்படியே எடுத்து போடணும். ஸோ இந்த மெசேஜை காப்பி பண்ணிவிட்டு அதை போட்டுருவோம். ஸோ இப்போ மறுபடியும் அதை ரீட் பண்ணணும். இப்போ நம்ம சொன்னதை அது கான்ஸ்டியூஷன் மாதிரி மறுபடியும் இன்னொன்று ரெடி பண்ணுவோம்.
இப்போ வந்து ஸ்பெசிஃபைக்கு ரெடி பண்ணோம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன இதில் ஒர்க் இருக்கும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்டேஷன் தான். எப்படி ஒரு ப்ராடக்ட் நான் பில்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஆஸ்பெக்ட் நான் தான் திங்க் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஏஐ வந்து பண்ணாது. ஸோ அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி தான் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஏஐ எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அது மஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம திங்கிங் கேப்பபிலிட்டி நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இல்லை ஆல்ரெடி இது எக்ஸிஸ்டிங்கில் இருக்க நம்ம ஏதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுலேயும் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறோன்னா நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்கும். இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்படின்ற ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருவோம் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா, எப்படி வந்து ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க ப்ராஜெக்டில் வந்து எப்படி கோஆப்ரேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட்டு சீரீஸாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஏஜென்டிக் ஏஐ வச்சு எப்படி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்பெசிஃபைக்காக அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை இங்கே வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்பெக்கிட் எம்டி வந்து ரீட் பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து இப்போ நம்ம கொடுத்த ஸ்பெசிஃபைக்கு வந்து இந்த இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஆக்சுவல் ரெக்குயர்மெண்ட்டை அது கேதர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதான் இங்கே நடக்க போகுது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா பிளான் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, மேலே பார்த்தோன்னா கிளாரிட்டிக்கு அப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம், கிளாரிட்டின்னா இந்த இடத்துல ஆர்கிடெக்சருக்கும் ஆர்கிடெக்சர் நடுவில் என்ன இருக்கும், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன வேணுன்றது தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி பண்ண போகிறோம், ஹவு வி பில்ட் இட், எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சு, ஐடியா எடுத்துட்டோம், என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ரூல்ஸ் என்ன, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின். ஸோ அதை பிளான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவேன், என்ன டேட்டா பேஸ் டிசைன், என்ன சிஸ்டம் டிசைன், ஏபிஐ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஸோ கிளைண்ட்டுக்கு நான் எப்படி அனுப்புவேன், கிளைண்ட் எனக்கு எப்படி கேட்குறாங்க, அந்த ஃபுல் பிளானிங்கும் இந்த இடத்துல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஏஐ இப்போ யோசிக்க போகுது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரண்ட் ஹேண்ட் நமக்கு வந்து ரியாக்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோடிங்கே தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் நமக்கு இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண தெரிகிறது தான் இப்போ இந்த சீரீஸு. ஸோ இதில் வந்து நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பேக் எண்டில் வந்து Node.js எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போகிறோம். டேட்டா பேஸ் வந்து Postgres யூஸ் பண்ணுறோம். கேச்சிங்னு ஒன்று சொல்லுவாங்க கார்பரேட்டில், ஸோ அது வந்து Redis யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் வந்து நம்மளோட டெக் வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். சர்வீசஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா, இப்போ அந்த சொன்ன JWT வச்சு நம்ம அத்தன்டிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுவுமே ஒரு சர்வீஸ் தான். கரெக்டாக அத்தன்டிகேஷன் சர்வீஸ் இருக்க போது லைசன்ஸே இப்போ அங்கே பண்ணுறது வந்து லைசன்ஸ் கொடுக்குறோம்ல, ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து லைசன்ஸ் சர்வீஸ் சொல்கிறோம். யூசேஜ் ட்ராக், அதாவது இவ்வளோ லைசன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்ற யூசேஜை வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியுதுல. இந்த இடத்துல பார்த்தோன்னா யூசேஜ் ட்ராக்கிங் இதுவுமே ஒரு சர்வீஸ் தான், அது எடுத்துக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்னால் இந்த அலர்ட்டை சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஸ்பெக்கும் இப்போ க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்பெக்கும் அது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, included tested accepted criteria. ஓகே, டிஃபால்ட் 30 minute ஆக்டிவ். சரி, ஓகே. இப்போ வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமாண்ட் என்னென்னா பிளான். ஸோ இப்போ பிளான் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க டைமில் அது முடிச்சிடட்டும். ஸோ பிளான் கொடுக்குறேன். ஸோ specit.planட்டு வரும். ஸோ specit.planட்டு வரும். அதை கொடுத்துட்டு நம்மளோட கமெண்ட் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரீட் பண்ணும். ஸோ கமெண்ட்டை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்றதை பிளான் பண்ணுவோம். இதை தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பேமெண்ட்லாம் நம்ம பார்த்தோம்ல,
பேமெண்ட்லாம் வேணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் சர்வீஸ் எனக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ டேட்டாபேஸ் டேபிள் இப்போ என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, இப்போ நமக்கு இதில் என்னென்ன தேவைப்படும், யூசர்ஸ் என்னென்ன யூசர்ஸ்க்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ யூசர்ன்ற ஒருத்தர் வேணும். ஸோ யூசர்னால் இப்போ ஐடி, இமெயில், ரோல் ஏதோ ஒன்று வச்சு நம்ம அத்தன்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ஸ் இருக்கணும். லைசன்ஸஸ், ஸோ லைசன்ஸ் என்ன, லைசன்ஸுக்கு ஒரு ஐடி இருக்கும். நம்ம பார்த்தோம்ல, லைசன்ஸுக்கும் ஒரு ஜென்ரேட் ஐடி ஆகும், ஸ்பெசிஃபிக் ஐடி இருக்கும். அடுத்து அந்த ப்ராடக்ட் நேம், ஸோ எதுக்கான அந்த லைசன்ஸு அப்படின்றது, இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோன்னா எந்த ஏஐ அப்படின்ட்டு. மேக்ஸ் லிமிட்னா அந்த லைசன்ஸ்க்கு எவ்வளோ மேக்ஸ் லிமிட் அப்படின்ற லிமிட் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் அங்கே இருக்கும்போது யூசேஜில் என்ன இருக்குன்னா, யூசேஜோட ஐடி, யூசர் ஐடியும் யூசேஜ் அதாவது இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணி தான் அந்த யூசேஜ்ன்றது வரப்போகுது. ஸோ டைம் ஸ்டாம்ப் எப்போ இந்த டைம் எப்போ க்ரியேட் பண்ணாங்க ஐடி, ஸ்டேட்டஸில் என்ன இருக்குது, ஸ்டேட்டஸ்னால் அது எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற எல்லா யூசேஜும் அங்கே இருக்க போகுது. ஸோ இப்படி தான் ஒரு டேபிள் டிசைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம்ல, பிளான் பண்ணுவோம்ல பில் பண்ணுறப்போ. ஸோ அதே தான் அதுக்கும் இப்படி தான் நீ இந்த டேபிளை பில் பண்ணணும் அப்படின்றத நம்ம அங்கே சொல்லிவிடுவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம பில் பண்ணுறோன்னா எப்படி பண்ணுவோம், இப்போ மெயினில் இருக்குது, மெயின்லேருந்து நம்ம ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணுவோம்ல, அதுதான் இப்போ இங்கே ட்ரை பண்ணுது அது. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபியூச்சர் பேட்ச் ஷுட் பி நேம். ஸோ ஒரு பிரான்ச்லேருந்து அது நெக்ஸ்ட் பிரான்ச் போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக, நம்ம பிரான்ச் கூட நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன, இந்த மாதிரி டேபிள் டிசைனையும் நம்ம யோசிப்போம். ஸோ அதுவுமே இப்படி பண்ணிவிடு அப்படின்றத சொல்லிவிடுவோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஏபிஐ. ஸோ ஏபிஐ என்ன டைப் ஆஃப் ஏபிஐ, அந்த ஏபிஐக்கு என்ன நேம் அப்படின்றது. ஸோ இந்த ஏபிஐ வச்சு தான் கிளைண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த ஏபிஐ நான் கொடுப்பேன், இந்த ஸ்ட்ரக்சரில் வரும், நீ இதை யூஸ் பண்ணி நீ கிளைண்ட் பில்ட் பண்ணு அப்படின்றது தான் அங்கே கார்பரேட்டில் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ என்னென்ன ஏபிஐனா, இந்த லாகின் அத்தன்டிகேஷன் பண்ண போகிறோம், சம்மரி, அதாவது லைசன்ஸ் என்னென்ன லைசன்ஸ்லாம் இருக்குன்ற சம்மரி. ஸோ அப்டேட்னா இந்த லைசன்ஸுக்கு டைம் அப்டேட் பண்ணணும், யூசேஜை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, டிக்ரிமெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு நமக்கு ஒரு ஏபிஐஸ் வேணும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏபிஐஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு பில் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் பிளானிங்கில் நம்ம சொல்ல போகுது. ஸோ பிளானிங்கில் என்ன டெக் ஸ்டாக் நான் யூஸ் பண்ண போகிறேன், என்ன டைப் ஆஃப் சர்வீசஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன், டேட்டாபேஸ் எனக்கு எப்படி இருக்கணும், அண்ட் ஏபிஐ எப்படி இருக்கணும், ஏபிஐ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அது எல்லாமே நம்ம பிளான் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ பிளான் பண்ணி இப்போ அதாவது பில் பண்ணிகிட்ருக்கு.